பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உபதேசம் என்கிற தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்று வருகிறோம். கடந்த செய்தியிலே நாம் உப்பு என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வந்தோம். உப்பு இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமாக அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்றும், உப்பை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கடந்த செய்தியில நாம் பார்த்தோம். இன்னைக்கு அதோடைய அடுத்த உபதேசத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக வெளிச்சமாக இருங்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாவினாலே உரைத்ததான கற்றுக் கொடுத்ததான ஒரு உபதேசத்தை நாம் தியானிக்க போகிறோம். உப்பு உலகத்துக்கு தேவையானது. இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் பேசும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 13வது வசனம் சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருங்கள். 14வது வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள். முன்னாடி நாம பார்த்ததான அந்த உபதேசங்கள் எல்லாமே மனிதனுடைய குணாதிசயங்களை வச்சு ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசத்தை கொடுத்தார். இப்போது சில பொருட்களை வைத்து உபதேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் அங்க பார்க்க முடியும். முதல்ல உப்பை பத்தி நாம பார்த்தோம். இப்போது வெளிச்சம் என்கிறதான அந்த பொருளை வைத்து, அந்த வெளிச்சத்தை வைத்து ஆண்டவர் ஒரு உபதேசத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். வெளிச்சம் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் அதிகமாக விரும்புகிறது ஒண்ணு வெளிச்சம். இருளை யாரும் விரும்ப மாட்டாங்க. இருள் வேண்டாமா? ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் படைச்சு இந்த அவயங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற ஒரு நேரத்தையும், அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. இது இவ்வளவு நேரம்தான் தூங்காமல் இருக்க முடியும், இது இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு ஆண்டவரே படைச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் பகல் என்றும் இரவென்றும் வச்சிருக்கிறார். பகலை ஆள்வதற்காக சூரியனையும், இரவை ஆள்வதற்காக சந்திரனையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இருள் என்று சொல்லும்போது நல்லதுதான். ஆனா பொதுவாக பாருங்க, இருளில் தான் அநேக தவறுகள் நடக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது மறைவான ஒன்று, ரகசியமான பாவங்கள். நிறைய பேர் ரகசியமாக பாவம் செய்வாங்க, வெளியரங்கமாக நல்லா இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெளியே பார்த்தா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல வெள்ளையெல்லாம் அடித்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி சூப்பராக பல பலன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ள தோண்டி பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இருளாக இருக்கும், அது அழுகி போய் இருக்கும், அதில் எந்த விதமான முன்னேற்றமும் நாம் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளி தோற்றத்துக்கு பரிசுத்தவானாய் வாழ்கிற ஒரு நபர் என்று சொல்லி ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். வெளிச்சம் என்று சொல்லும்போது இருளுக்கு ஆப்போசிட் ஆனது. இந்த வெளிச்சம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் வெளிச்சம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. அதாவது இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருள்னா என்ன? பொதுவாக நாம் இருள் என்று சொல்லுவது இரவை இருள்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெளிச்சமே இல்லாத இடத்த இருள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? அப்ப இருள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையானது தான். எதுக்கு அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு மட்டும், நித்திரை பண்ணுவது, அதாவது தூங்குவதற்கு நம்முடைய உடம்பை கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு தான் இருள். அதாவது கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பும்போது நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்டவர் இந்த உடம்பை அப்படி தான் படைச்சி வச்சிருக்கார். அப்போ இருள் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருள் அதுக்கு தான், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இருளுக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. இருள் என்று சொல்லும்போது பாவம், இல்லைன்னா பிசாசு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருள் என்று சொல்லுவது மரண இருள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மரண இருள் அப்படின்னா என்ன?
செத்த பிற்பாடு ஒரு மனிதன் ஒரு இருள் உள்ள ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடம்தான் நரகம். நரகம் என்கிற இருளிலே, இல்லைன்னா நரகம் என்கிற இருளுக்குள் பிரவேசிக்க போகிற ஜனங்களை காப்பாற்றும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இந்த உபதேசத்தின் மூலமாக என்ன நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். அதனால அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் வெளிச்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம்